கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக அமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் விலையேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக, கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக, மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, கடந்த 2ஆம் தேதி, அதாவது 2/2/2026 திங்கட்கிழமை அன்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல் மண்டே பெட்டிஷன் கொடுப்பதற்காக நான் கடந்து போனேன். இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான இந்த வீட்டை இந்த ட்ரஸ்ட்டுக்கு அலுவலகமாகவும் ஆஃபீஸாகவும், அப்புறம் இதை ஒரு தேவாலயமாகவும், அப்புறம் இந்த இடத்தையெல்லாம் கிறிஸ்தவ மத சம்பந்தப்பட்ட பணிகளை செய்வதற்காகவும் எந்த விதமான தடையும் இல்லை என்று சொல்லி தடையில்லா சான்று வாங்குவதற்காக அந்த மனுவை மண்டே பெட்டிஷனில் கொடுத்துட்டு அதுக்குரிய அந்த ரசீதை வாங்கிட்டு, அப்புறம் அந்த நேர்முகமாக அந்த உயர்திரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க வரல, அவங்க உதவியாளர் அவங்கக்கிட்ட நேரடியாக கொடுத்துட்டு அவங்க அதை பார்த்து என்ன விவரம்னு கேட்டுட்டு அதை வாங்கி வச்சுருக்காங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளை, சரிங்களா? அப்புறம் அதை முடிச்சுட்டு அப்படியே இந்த யூடிஆர் பட்டா திருத்தம் அந்த விசாரணைக்கு போனேன். அந்த விசாரணைக்கும் போய் அவங்கக்கிட்ட கேட்டு கிட்டத்தட்ட 3:30 மணிக்கு மேலே என்ன வர சொன்னாங்க, சரிங்களா? ஏன்னா அன்றைக்கி மண்டே பெட்டிஷன் நாள் இல்லை, அதனால் எல்லாருமே அங்கே அந்த மண்டே பெட்டிஷனில் இருப்பாங்க, சரிங்களா? முக்கியமான எல்லாருமே அங்கே இருப்பாங்க. அதனால் 3:30 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னாங்க. அப்புறம் நான் திருநெல்வேலியில் வெயிட் பண்ணி காத்திருந்து 3:30 மணிக்கு போய் பார்த்து அந்த நேரடி விசாரணையில் அந்த உயர்திரு மாவட்ட வருவாய் அலுவலர், சரிங்களா? ஆமாம், ஒரு கலெக்டருக்கு அடுத்த ரேஞ்சில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல பெரிய போஸ்ட்டு. அவங்க ஆஃபீஸில் அவங்கக்கிட்ட நேரடியாக விசாரணைக்கு ஆஜரானு. அவங்கக்கிட்ட விசாரணைக்கு ஆஜராகிறதே ஒரு பெரிய விஷயம், சரிங்களா? பார்த்துட்டு என்கிட்ட விவரத்தெல்லாம் கேட்டாங்க. கேட்டுட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அவங்க பேசினாங்க. என்ன கொஞ்சம் வெளியே நிற்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து என்னை கூப்பிட்டுட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து இது பண்ணதில் அந்த பவர் பத்திரத்துக்குள்ள நகல் வேணும் அப்படின்னு கேட்டாங்க, சரிங்களா? ஏன்னா அந்த பவர் ஆஃப் அட்டர்னி, சரிங்களா, அவர் தான் இந்த இடத்த நான் வாங்கினவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் அவருக்கு பவர் கொடுத்தது யார் அப்படிங்கிற அந்த இது வேணும், அந்த டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அது நியாயமான ஒரு நடைமுறை தான், சரிங்களா? ஆகவே அது வேணும். அதுக்கப்புறம் 1920ஆவது வருஷத்துலேருந்து ஈசி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அன்பானவர்களே, நான் அதுக்கெல்லாம் விசாரிக்கும்போது காசு ரொம்ப ஆகும். ஆமாம், 1920 எடுக்கணுன்னா ஒரு வருஷத்துக்கு 10 ரூபா, சரிங்களா? முதல் வருஷத்துக்கு 30 ரூபா, அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 10 ரூபா. அது போக கம்ப்யூட்டர் கட்டணும், அது போக அவங்களுக்குள்ள ஃபீஸு அதெல்லாம் சேர்ந்து வந்துடும். கிட்டத்தட்ட 1500 ரூபா 2000 ரூபாட்ட வந்துடும் அந்த ஈசிக்கு மட்டும், சரிங்களா? அதுக்கப்புறம் நகல் எடுக்கிறதுக்கு அது நான் களக்காட்டில்னு நினச்சேன். சென்னை ஆவடியில் வச்சு அந்த ரெஜிஸ்டர் அந்த இது பதிவு பண்ணியிருக்கு அந்த பவர் பத்திரம். ஆகவே நான் சென்னைக்கு போக வேண்டியதாகிடுச்சு. ஏற்கனவே நான் அடுத்த நாள் களக்காட்டுக்கு போய் அந்த வெண்டர் மூலமாக ஈசிக்கு அப்ளை பண்ணிட்டேன்னா 1920 நான் அப்ளை பண்ணலை, அதுக்கு ரொம்ப ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 1976 வரை தான் கம்ப்யூட்டரில் கிடைக்குமா, சரிங்களா? 1976க்கு பிறகு தான் கம்ப்யூட்டரில் கிடைக்கும். அதுக்கு முன்னால் உள்ளே தான் கம்ப்யூட்டரில் கிடைக்காது. அதுக்கு முன்னாலெலாம் ஆஃப்லைன் தான்.
சரிங்களா? கையினால் எழுதி கொடுக்குறது. அதனால் நான் அந்த கம்ப்யூட்டரில் கிடைக்கக்கூடியதுக்கு நான் இது பண்ணிட்டேன். ஆன்லைனில் கிடைக்கக்கூடியதுக்கு 1976லேருந்து 1996 வரை. ஏன்னா 96ல் தான் அந்த பவர் பத்திரம் பதிவாயிருக்கு. ஆகவே 20 வருஷத்துக்கு நான் அந்த ஈசிக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கு ரூ. 750 ஆச்சு. சரிங்களா? ரூ. 750 கொடுத்து அதை அப்ளை பண்ணிட்டேன். அதை அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் 4ஆம் தேதி புதன்கிழமை சாயங்காலம், நான் பிளான்லாம் பண்ணவே இல்லை. திடீர்னு ஆவியானவர் என்னோடு பேசினார். சென்னைக்கு போய் அந்த பவர் பத்திரத்துக்குள்ளே எதை ரெடி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி என்னோடு பேசினார். என் கையில் இருந்த அந்த கொஞ்சம் பைசாவையும் எடுத்துகிட்டு ஒரு கிட்டத்தட்ட 3520 ரூபா கையில் வச்சுருந்தேன். அந்த 3520 ரூபாயும் எடுத்துகிட்டு நான் உடனே புறப்பட்டு போய் சென்னைக்கு போய் சென்னை ஆவடியில் போய் இறங்கி அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு விசாரிக்கும்போது சொன்னவங்க எல்லாருமே பழைய ஒரு அட்ரஸை சொன்னாங்க. நாங்கள் அந்த அட்ரஸ் வரை போயிட்டு அந்த ஆஃபீஸ் அங்கே இல்லை, இப்போ அது மாறி வேறு இடத்துக்கு போயிடுது. இங்கே வந்து வாடகை கட்டடத்தில் இயங்கிட்டு இருந்தது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் இந்த ஆஃபீஸை மாற்றி சொந்த கட்டடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி, அது எங்கே இருக்குதுன்னு சொல்லி எனக்கு ஒரு சிலர் சொன்னாங்க. சரிங்களா? கொஞ்சம் அலைஞ்சேன், கண்டுபிடிக்க கொஞ்சம் சிரமப்பட்டேன். அப்புறம் ஆன்லைனில் நான் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அப்படி போய் அந்த ஆஃபீஸை கண்டுபிடிச்சி அங்கே போய் ஒரு வெண்டர் பார்த்து அவங்கக்கிட்ட கொடுத்து அப்ளை பண்ணேன். அவங்கக்கிட்ட எல்லாம் கொடுத்து இது பண்ணிட்டேன். ஆனால் நான் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை ஒன்றுமே கொண்டு போகல. அதான் ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆகிப்போச்சு. ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கொண்டு போகல ஒன்றையுமே. ஆனால் ஜெராக்ஸ் எல்லாமே நான் வச்சுருந்தேன். அதனால் அதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. அப்புறம் அதெல்லாம் இது பண்ணி கொடுத்து அப்ளை பண்ணிவிட்டு எப்படியும் 2 நாள் 3 நாளுக்கு மேலே ஆகும் அப்படின்னாங்க. இல்லை, நான் ஊர்லேருந்து வந்திருக்கேன், எனக்கு இன்றைக்கே கிடைக்க மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்கே இது பண்ணி எல்லாமே ஆண்டவருடைய கிருபை இருந்தது. சரிங்களா? ஒவ்வொருடைய கண்களிலும் தயவு ஆண்டவர் இறக்கமும் கிடைக்க பண்ணார். ஆகவே அப்படின்னா ஒரு 2500 ரூபா ஆகும் அப்படின்னாங்க. உடனே எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னோம்ல, இன்றைக்கே வேணும் அப்படின்னு சொன்னேன். நேற்று 3 நாள்லாம் நான் எனக்கு இங்கே தங்க முடியாது, எனக்கு தங்க வசதி கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆகவே அப்புறம் உங்களுக்கு உடனே வேணும்னு சொன்னால் சப் ரிஜிஸ்டர் கையெழுத்து இல்லாமல் ரப்பர் ஸ்டாம்ப் இல்லாமல் நாங்கள் எடுத்தாரோம் அப்படின்னாங்க. ஆவியானவர் சொன்னார், இல்லை அது இல்லைன்னாக்கி அதில் வேல்யூ கிடையாது, சப் ரிஜிஸ்டர் கையெழுத்து வச்சு அந்த ஆஃபீஸ் ரப்பர் ஸ்டாம்ப் வச்சு வாங்கு அப்படின்னு ஆவியானவர் என்னோடு பேசினார். அப்படி இல்லாமல் வாங்குறதுக்கு 1500 ரூபா அப்படின்னாங்க. ஆனால் சப் ரிஜிஸ்டர் கையெழுத்தோட ரப்பர் ஸ்டாம்போடு வாங்குறதுக்கு 2500 ரூபா அப்படின்னாங்க. கையில் இருந்த காசெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்து கொடுத்துட்டேன். 2500 ரூபா கொடுத்து 1 மணிக்கெல்லாம் கையில் வந்துட்டு. சரிங்களா? டாக்குமெண்ட் நகல், பவர் பத்திரத்துக்குள்ள நகல் 1 மணிக்கெல்லாம் கையில் வந்துட்டு. அன்பான தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவருடைய கிருபை தான். படித்து பார்த்தேன், அதில் வந்து வெள்ளங்கம்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அது வந்து பூர்வீக சொத்து அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அந்த பவர் கொடுத்தவங்களுக்கு அந்த சொத்து எல்லாமே பூர்வீக சொத்து. அதனால் அதில் ப்ராப்ளம் கிடையாது. அவங்க வேறு யார்ட்டையாருந்து வாங்கியிருந்து அப்புறம் அவங்க வேறு யார்ட்டையாவது வாங்க அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுனா தான் 1920லேருந்து ஈசி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இது பூர்வீக சொத்து அப்படிங்கிறதுனால அதெல்லாம் தேவைப்படாது. ஆனாலும் நான் 76லேருந்து ஈசி வாங்கிட்டேன். எங்கேயும் ஈசி ரெடி ஆகிட்டு அப்படின்னு ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க. சரிங்களா? இன்றைக்கி இப்போ காலையில் தான் வந்தேன், 6:30 மணிக்கு தான் வந்தேன். சக்ஸஸாக வந்து சேரதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். கையில் இருந்த காசில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வீட்டுக்கு வந்து சேர ஆண்டவர் கிருபை செய்தார். அன்பான தெய்வ பிள்ளைங்களே, சரிங்களா? ஆகவே யூடிஆர் பட்டா திருத்தம் நிச்சயமாக எனக்கு கிடைக்கும், தனிப்பட்டா கிடைக்கும். இந்த ட்ரஸ்ட் பேரில் தனிப்பட்டா நிச்சயமாக கிடைக்கும். எனக்கு அவங்க நோட்டீஸ் அனுப்புவாங்க. இல்லைனாலும் நான் அந்த ஆஃபீஸில் போய் பார்த்து அவங்கக்கிட்ட இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டி நான் அது பண்ணுவேன். சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைங்களே, அப்புறம் இன்றைக்கி போய் அந்த ஈசியை வாங்கிட்டு வரணும். 20 வருஷத்துக்குள்ளே ஈசி இருக்குல்ல, அதை வாங்கிட்டு வரணும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இப்போ தான் வந்தேன். இதை செய்தியை சொல்லதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த காணொலியை பதிவு பண்ணுறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். சரிங்களா? நினச்சே பார்க்க முடியாது. ஒரே நாளில் நகல் கிடைக்கவே செய்யாது, எங்கேயுமே கிடைக்காது. எவ்வளோ காசு கொடுத்தாலும் ஒரே நாளில் கிடைக்காது. ஏன்னா
அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அவ்வளோ கூட்டம். நம்ம சைட்லலாம் அப்படி கூட்டத்தை பார்க்க முடியாது. அந்த கேம்பஸ்குள்ளே அவ்வளோ பேர் அங்கே உட்காந்துருக்காங்க. ஆஃபீஸுக்குள்ளே அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. உள்ளே போயிட்டு வர முடியல நமக்கு. அவ்வளோ கூட்டம். அவ்வளோ கூட்டமாக இருக்குது. அவர் சொல்கிறாரு, சார் இன்றைக்கி நார்மல் இது முகூர்த்த நாள் வந்தீங்கன்னா இந்த அளவுக்குலாம் இதை விட நீசத்தனமாக இருக்கும் கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ரஷ்ஷாக இருக்க நேரத்தில் ஆண்டவர் எனக்கு 10 மணிக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். 1 மணிக்கு அந்த டாக்குமெண்ட் நகல் கிடச்சிட்டு எனக்கு. ஆண்டவர் பெரியவர். அன்பான தெய்வ பிள்ளைகளை, பிரயாணத்தெல்லாம் கர்த்தர் வாய்க்கும்படி செய்தார். சாப்பிடலை, எங்கேயுமே சாப்பிடல. ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு தோசை மட்டும் வாங்கி சாப்பிட்டேன். இந்த ரோட்டு ஓரத்தில் போட்டிருப்பாங்களா வண்டி, அதில். அன்பானவர்களே, பிரயாணத்தை கர்த்தர் வாக்கி செய்தார். கர்த்தர் ஆசீர்வதித்தார். தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கங்க. அன்பானே, தேவை இருக்குது. கரண்ட் எடுக்கிறதுக்கும் சொல்லிட்டாங்க. கரண்ட் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு சேங்ஷன் ஆகிடுச்சு, போஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. சீக்கிரமாக நாங்கள் அந்த வேலையை பார்த்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களோட பேசினா கரண்ட் எடுக்கிறதுக்கு முடிஞ்ச உதவி பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்கள் கொடுக்குறது எனக்கு கிடையாது, நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்குறீங்க. சரிங்களா? இந்த வீடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. இந்த இடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. இந்த ஊழியம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. எனக்குள்ளது கிடையாது, எனக்குள்ளே கிடையாது. அன்பான தெய்வ பிள்ளைகளை, ஆகவே நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.